ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா நம்ம அண்ணா நகரில் இருக்க சென்னை மாநகராட்சி சிறப்பாக ஜொமேட்டோ ஊழியர் மற்றும் ஸ்விக்கி ஊழியர்களுக்காக சிறப்பாக செயல்பட்டு உருவாக்கியிருக்க இந்த ஓய்வு அறையை தான் பார்க்க போகிறோம். இது நிறைய பேர்கிட்ட வரவேற்பு பெற்றிருக்கு. உண்மையாகவே சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. இதோட அந்த வெளிப்புறம் ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கும் போதே நல்லா இதுவாக வச்சு செஞ்சுருக்காங்க. வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அதான் இப்போ பாத்ரூம் பார்க்குறோம். பரவாயில்லையே, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கார்பரேஷன்லேருந்து பாத்ரூம் நீட்னஸாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா பாருங்கள், சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வெளியே வந்தோம்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இது மாரி இருக்குது. சூப்பரான இன்டீரியர், சூப்பராக இருக்குது. இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குது. நைட் டைமில் விஷன் நல்லா இருக்குது. சூப்பராக நம்ம எடுக்கும்போது காஃபிக்கு இது வாட்டர் வச்சுருக்காங்க. அவங்களுக்காக ஜொமேட்டோ மட்டும் ஊழியர்களுக்காக நல்ல ஒரு பிளான் இது. உண்மையாகவே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. கேமரா செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சுருக்காங்க. சென்னை கார்பரேஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில். ஏசி ரொம்ப அருமையாக இருக்குது. இன்டீரியர்ஸ் எல்லாமே க்ளீனாகவும் இருக்குது. ரொம்ப ஏரியா நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க இவங்களுக்காக. தண்ணி நல்லா வருது. உண்மையாகவே நல்லா இருக்குது நம்ம வாட்டரோட இது. சார், இந்த இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது கவர்மெண்ட் உங்களுக்காக பண்ணியிருக்கு. இந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் அதை பற்றி சொல்லலாம். ப்ரோ எல்லாமே சூப்பர், நல்லா இருக்கு ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். வெயிலையும் எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மழை வந்தாலும் இங்கே சேஃப்டியாக இருக்கலாம். இதனால வெயிலும் மழை வந்தால் நாங்கள் வெளியிலே தான் சுற்றிட்டு இருப்போம். டெலிவரி பண்ணுற நேரத்தை பொறுத்து மோஸ்ட்டாக அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லை ரோட்லேயோ தான் நாங்கள் ரெஸ்ட் எடுப்போம். பட் இங்கே கொஞ்சம் சேஃப்டியாக ஃபீல் ஆகுது. இங்கே தண்ணி ஃபெசிலிட்டி இருக்குது. முக்கியமாக ரெஸ்ட் ரூம் இருக்குது. டெலிவரிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக லேடிஸ் அதிகமாக டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் டெலிவரி வீட்டுக்கு கொண்டு போனால் கூட பல வீட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறீங்களா கேட்பாங்க. ஆனால் ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. ஏசி போட்டு கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்குது. இன்னும் இதுபோல் இன்னும் நல்லா நிறையா பண்ணாங்கன்னா டெலிவரி பண்ண எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இது எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த ஓலா ஊபர் டெலிவரி பண்ணஸுக்கும் நல்லா ஒரு பைக் டாக்ஸி பண்ணுறவங்களுக்கும் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லை, இப்போ உங்களுக்கு மெயினான ஒரு பிரச்சனை வாஷ்ரூம் சொன்னீங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஊருக்கே சாப்பாடு கொடுக்குறீங்க. ஆனால் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இல்லாமல் இருந்துச்சு. உண்மைதானே? அது கரெக்டாக தான் ப்ரோ. ஆனால் நம்ம இடத்த நம்ம தான் நல்லா மெயின்டைன் பண்ணணும். ஸோ இங்கே சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் சாப்பிட்டோம்னா இந்த இடம் சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா பண்ணலாம். ஓகே ஓகே, புரியுது. இது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம். சார்ஜ் போட்டுக்கலாம். பல வாட்டி ஃபோன் சார்ஜ் இல்லாமனா எங்களுக்கு இன்டர்வியூலாம் நிறைய மிஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இனிமேல் நாங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ணா நகர் ஜோனில் வேலை செய்யறவங்களுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல். இதே போல் சென்னையில் உள்ள மற்ற ஜோனுக்கு எல்லாருக்கும் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, இது தொடர்ந்து எத்தனை நாள் ஆகுது? இப்போ உங்களுக்கு எத்தனை பேர் வராங்க போகிறாங்க? இந்த அளவுக்கு இது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 days ஆகுது. நான் டெய்லியும் 2 times இங்கே வந்துடுவேன். இங்கே தான் ஃபுல் சார்ஜிங் எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிட்டு தான் போவேன். இத்தனை சார்ஜ் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன், இங்கே வீட்டுக்கு போய் தான் சார்ஜ் பண்ணுவேன். ஸோ இது 4 days ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே தான் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டு இப்போ அகைன் 7 மணிக்கு என்னோட டியூட்டி நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ யார் வரீங்க இப்போ இங்கே? இப்போ ஃபுட் டெலிவரி பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஷேடோ ஃபேக்ஸு. ஸோ ஃபுட் டெலிவரி பண்ண சொல்லுவாங்க. பைக் டாக்ஸிலையும் ஓலா, ஊபர், ரேபிடோ அவங்களும் பண்ணுறாங்க. இந்த போர்ட்ரு நிறைய டெலிவரி பண்ணஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. ஓகே. இந்த கேக் ஒர்க்கர்ஸ் சொல்றாங்க பார்த்தீங்களா, இந்த பைக்ல டெலிவரி பண்ற பார்ட்னர்ஸ். ஸோ அவங்க அதிகமாக வந்துட்டு தான் இருக்காங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே நாங்கள் எல்லாம் உட்காந்து பேசுறதுக்கும் நல்லா இருக்கு. ஸோ டெலிவரி பண்ண நாங்கள் எல்லாமே 10 பேர் இருந்தாலும் எங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுறபடி இருக்கு. ஸோ கஸ்டமர் பிளேஸ்லாம் போய் பண்ணுற ஸ்ட்ரகிள் ஆகட்டும் எல்லாத்தையும் எங்களுக்குள்ள நான் ஷேர் பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ மீட்டிங் பாயிண்ட் போல இருக்கு எங்களுக்கு. இது உங்களுக்கு கார்பரேஷன் கொடுத்ததுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? இதை ரொம்ப நல்லா ஃபீல் பண்றேன். கவர்மெண்ட் நல்லா தான் பண்ணியிருக்காங்க.
இதை நிறைய இடங்களுக்கு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமா கண்டிப்பா இது வந்து இப்போ அண்ணா நகர் ஜோன்ல உள்ளவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதே போல சென்னையில உள்ள மற்ற ஜோன் கீழ்ப்பாக்கு, பெரம்பூர், நுங்கம்பாக்கம், அடையார் இது போல எல்லா இடத்துலையும் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே ஓ தேங்க்யூ. சார் சொல்லுங்க, இதை உங்களுக்காக திறந்துருக்காங்க, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கார்பரேஷன் உங்களுக்காக இவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காங்க, சொல்லுங்க. இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருக்கு. நான் வந்து மார்னிங்கும் வந்தேன். மார்னிங் வெயிலில் முடியல, சார்ஜர் இல்லை, என்னால் ரேபிடோ ஓட்ட முடியல. நான் ரேபிடோ பைக் டாக்ஸி தான் ஓட்டுறேன். நான் என்னால் பைக் டாக்ஸி சார்ஜர் இல்லாதனால என்னால் ஓட்ட முடியல. இப்போ வந்து சார்ஜர் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் இருக்கிறதுனால எனக்கு இப்போ பெனிஃபிட்டாக இருக்குது ஓட்டுறதுக்கு. வந்து ரெஸ்ட் ஏற்ற மாதிரி இருக்கு, சார்ஜர் இது பண்ண மாதிரி இருக்கு. லேடிஸுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். சரி, எப்படி மெயின்டைன் எல்லாம் பண்றாங்க? உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? ஓகே, மெயின்டெனன்ஸ் இப்போ பிடிச்சிருக்கு. நம்ம ஏதோ குறை சொல்ற மாதிரி குறை சொல்ல மாட்டோம். நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்குது. மெயின்டெனன்ஸும் சுத்தமாக தான் இருக்கு. தண்ணியும் இருக்கு குடிக்க, ரெஸ்ட் ரூமும் கிளீனா இருக்கு. நம்ம பெனிஃபிட் தான் நம்மளுக்கு. ஓகே, இது உங்களுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி தான், சந்தோஷம் தான். ஏன்னா நான் வந்து காலையில நான் வரும்போது என்கிட்ட சார்ஜர் இல்லை, இப்போ வெயில் ரொம்ப டயர்டு. நான் அப்படியே ஓடின்னு வரும்போது இங்க இருந்தது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே ஃப்ளக் பாயிண்ட் இருந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ இவங்களாம் உட்காந்துருந்தாங்க. ரேபிடோவும் இது பண்ணலாமா கேட்டாங்க. நீங்க பைக் தானே ஓட்டுறீங்க, நீங்க இது தானே பண்றீங்க, நீங்களும் பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகே, ரொம்ப இப்போ சென்னை கார்பரேஷனுக்கு நன்றி தெரிவிச்சு. ஆமா நன்றி, ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபுட் டெலிவரி பண்றவங்க, பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க, மோஸ்ட்லி லேடிஸு, இவங்க எல்லாருக்கும் இது பண்ணது ரொம்ப நன்றி. இது வந்து இந்த ஒரு இடம் இல்லை, எல்லா இடத்துலையும் திறக்கணும்னு எனக்கும் ஆசை தான். உங்க ஆசைப்படியே நடக்கும். சென்னை கார்பரேஷன் எல்லா இடத்துலையும் முயற்சி பண்ணி இதை வெற்றிகரமாக செயல்படுத்துவாங்க. நன்றி. நன்றி தான்.